கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தனது முகாம் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் புழக்கங்கள் தலைவிரித்து ஆடுவதாகவும், காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே தெரியவில்லை எனவும், விளாத்திக்குளம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். கொங்கு மண்டலத்தில் முதிய தம்பதியினரை குறிவைத்து கொலை சம்பவம். நாங்குநேரியில் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் கஞ்சா போதை கும்பல் அட்டகாசம் என கஞ்சா சாமிகளின் குற்றங்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதால் பொதுமக்கள் வெளியே நடமாடாத முடியாத மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது என்றார். மேலும் திமுகவின் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் குடிநீர் கட்டணம், சொத்து வரி போன்ற பல்வேறு வரி உயர்வை மக்கள் மீது திணித்து மக்களை சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்திலும் கோபத்திலும் உள்ளனர் என்றும், எப்போது தேர்தல் வரும் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என காத்திருப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியமைக்கும் என பேசினார். ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சகோதரிகள், தாய்மார்கள் இந்த திமுக ஆட்சியில் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை, குறிப்பாக காவல்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செயலிழந்த ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியல. தன்னுடைய துறையில் என்ன நடக்கிறதுன்றது கூட தெரியல. நேற்று விளாத்திக்குளத்தில் ஒரு +2 மாணவி மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை ஒவ்வொரு பகுதியிலுமே நடந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா போதைப் பொருட்களினுடைய புழக்கம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. நாங்குநேரி பகுதிகளில் பொதுமக்களை சும்மா ரோட்டில் நடந்து போகின்ற பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ராமநாதபுரத்தில் பொதுமக்கள் நடந்து போகிறவங்க மேலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பகுதிகளில் சீனியர், அதாவது வயதானவர்கள் மேலே, அவங்க தோட்டத்தில் போய் அவர்கள் மேலே தாக்குதல். இப்படி எந்தவித மக்களுக்கும் கூட, அது பெண்களாகட்டும், வயதானவர்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், யாருக்கும் கூட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இந்த தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திமுக அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மையில் கடந்த 5 வருடம் மக்கள் ஒரு சொல்லன மாளாத துன்பத்தை பெற்றிருக்காங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அதே போல் சொத்து பதிவு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இப்படி அத்தனையும் திமுக அரசாங்கம் மக்கள் தலையில் ஒரு பெரிய சுமையை சுமத்தி இருக்கிறாங்க.